இது வேற எப்ப வருவாருன்னு தெரியல. சரி, லேப்டாப்பை எடுத்து கொஞ்சம் வேலையாவது பார்ப்போம். இல்ல, ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லுவோம். அண்ணா ஒரு வேளை பிஸியா இருப்பாங்களோ? பண்ணலாமா வேண்டாமா? எங்க போக ஆரம்பிச்சிச்சு பேசும். எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தானே இருக்காங்க. கொஞ்ச நாள் சீக்கிரமா வீட்டுக்கு போக சொல்லுவோம். ஹலோ பாப்பா, சொல்லுடா. என்னண்ணா பண்றீங்க? எங்க இருக்கீங்க? கழுத்து கிட்ட குட்டி செவிடு. எங்க இருக்க போறேன்? ஆஃபீஸில் தான் இருக்கேன். பிஸியா இருக்கீங்களாண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. வேலை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. அப்பதானே நான் சொல்ல முடியும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுக்கு நான் பிஸியாக இருக்கணும்? நான் எப்போவுமே ஃப்ரீ தான். நீ எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். சொல்லு என்னென்ன. அண்ணா சாயந்தரம் வருவேன். அவனை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன். அண்ணா அப்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவீங்களா? இல்லைடா, 9 மணி ஆகிடும். ஒரு ½ அன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன். அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். 7 மணிக்கு வீட்டுக்கு வாங்க. நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். தாத்தாக்கு அன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவேன். 7 மணிக்கு எல்லாமாடா? ஆமாம், 7 மணிக்கு தான். முன்ன மாதிரி நேரம் கழிச்செல்லாம் வீட்டுக்கு வராதிங்க. அண்ணி பாவம் தனியாக இருப்பாங்கல்ல. ஆமாம், அவள் சின்ன குழந்தை, தனியாக இருக்க பயப்படுவா. நீ அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வர. ஏன்டா? அவள் எப்படிப்பட்ட வாயாடின்னு உனக்கே தெரியும். அப்புறம் என்ன? வாய் பேசுகிறாங்கிறதுக்காக தைரியமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுண்ணா. அதெல்லாம் இல்லை. நீங்கள் வாங்க, வரீங்க, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். இல்லைடா, கொஞ்சம் தான் வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் வரீங்க, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வரலன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். பார்த்துக்கோங்க. சரிடா, நான் வரேன். இது நல்லா எனக்கு அழகு. அம்மா. சரி, நான் அவர் வந்துட்டாரு. நான் போய் டின்னருக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகே? சரிடா. ஓகே, பாய். பாய் பாய். அப்பாடா, எப்படியோ அண்ணனை வீட்டுக்கு வர சொல்லியாச்சு. அத்தைக்கிட்ட போய் நைட்டு டின்னர் என்ன பண்ணுறதுன்னு கேட்போம். அப்புறம் ஏக்கா, உங்கள் மருமவ நல்லா பேசுதா, பழகுதா, வீட்டில் வேலையெல்லாம் செய்யுதா? அதெல்லாம் தங்கமாக வேலை செய்கிறாச்சுன்னு பார்த்துக்கா. ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. மருமகளுங்களெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும். பார்த்து இருந்துக்கங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் தலையாட்டுறான்னு சுழுவாக நினச்சிக்க போகிறா. சேச்சா பூமாரி, அப்படியெல்லாம் இல்லை சின்ன. எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னாடியே எதையும் நம்ம தீர்மானம் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் காலம் கண்டதுக்கப்புறம் இவன் இப்படி இருப்பான்னு நினைக்கலையே சின்ன அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வந்து கவலைப்படக்கூடாதுல்ல. அதனால தான் இவன் வீட்டில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதே விஷயந்தான் ஊர் ஃபுல்லாக நடக்கும்னு கதை கட்டிக்கிட்டு அலையிறது. என்னக்கா பேச்சையே காணா? ஒன்றும் இல்லை சின்ன, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, பார்த்து இருந்துக்கங்க. அப்போ நம்ம வீட்டு பிள்ளை வந்துட்டு போகிறதுக்கு இல்லாமல் ஆயிடப்போகுது. நீங்கள் தான் நல்லா உஷாராக நம்ம வீட்டு பிள்ளையும் வந்துட்டு போகிற மாதிரி பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டீங்களே. நான் இதை போய் சொல்கிறேன் பாருங்க உங்ககிட்ட. என்ன சின்ன பேசுகிற? நம்ம பொண்ணு வாழ்க்கையும் இந்த பொண்ணு வாழ்க்கையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் எப்பவும் கலந்துக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் இருக்கிறோம். ஒரு பொண்ணு வாழ்க்கையினால இன்னொரு பொண்ணு வாழ்க்கை எப்போவுமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு நல்லதே நினை. நம்ம நினைக்கிறது, காய போடுறது எல்லாம் இங்கே நடக்குது. ஏதோ விதி விட்ட வழி தான். எப்படி பேசுகிறா பாரு. இப்போ தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்குதுங்க, அதுக்குள்ளே கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிறான். நம்ம கிளம்புவோம். இதுக்கு மேலே இவர்கிட்டலாம் பேசக்கூடாது. சரி சின்ன, நான் கிளம்புறேன். நேரம் ஆச்சு. போய் நைட்டு சாப்பாட்டு வேலையை பார்க்கணும். அது சரி, ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்த மகாராணி என்ன பண்ணுறாங்களா? நீங்கள் ஏன் போய் சமைக்கணும்? இனிமேல் நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? அவளையே செய்ய சொல்ல வேண்டியது தானே. அவளும் தான் செய்வா. அவளும் தான் செய்வானா? நீங்கள் போய் ஏன் செய்கிறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதெல்லாம் அவள் செய்வா. சரி, என் மாமன் வந்துடுவான், நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து போங்க. இவெல்லாம் ஒரு மனுஷன் இவகிட்ட பேச வந்தால் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணிடுவா போல. இவகிட்ட பேச வந்த மாதிரி என்னைய சொல்லணும். அது சரி, இவ பற்றி நமக்கு தெரிஞ்சது தானே. என்ன இந்த அக்கா அவங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க.
இந்த காலத்தில் நல்லதுக்கே காலம் இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்? அவங்க குடும்பத்து நல்லதுக்கு தானே சொன்னேன். அதை போய் புரிஞ்சுக்காம போகிறாங்க இந்த அக்கா. எங்க போய் சொல்கிறது? உனக்கு ஏண்டி சின்னம் இந்த தேவையில்லாத வேலை? யார் எப்படி போனா என்ன? அந்த எழுத்த வீட்டுக்காரி மாவ யார் கூடயோ ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. அதை போய் கேட்போம். அச்சோ, சந்தியாவும் பூமாரியும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்களாட்டுக்கு. உண்மை தெரிஞ்சால் பூமாரி என்ன நினைப்பான்னு தெரியல. பார்க்க நல்ல பொண்ணாக தான் இருக்கா, நல்லா புரிஞ்சுக்கிறா, பொறுமையாக இருக்கா. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுன்றது தெரியலையே. சந்தியா இன்னைக்கு பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்க மாதிரி இருந்தது. நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் லைஃப் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல். அதுவும் நல்லதுக்கு தான். சரி, ஓகே, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம லவ் விஷயத்த வந்து பூமாரிட்டு சொல்லணும். அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ நாள் இதை மறைக்க முடியும்? சிவா சார், என்னாச்சு? ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. அது சும்மா சொல்லுங்கள் சார், ரொம்ப டல்லாக இருக்கீங்களே. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, அதுதான். அப்படிங்களா சார்? நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் அம்மா ஏழை காஃபி குடிச்சா தான் எனக்கு நல்லாயிருக்கும். நான் வேணா வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா சார்? ரொம்ப டயர்டாக தெரியுறீங்களே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் போய்க்கிறேன். ஓகே சார், நானும் கிளம்புறேன். பாய். ஓகேப்பா, பாய். சரி, நம்மளும் கிளம்புவோம். மலர் வேற என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. மலருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஹலோ, சொல்லு உடன்பிறப்பே, என்ன தங்கச்சி ஞாபகம் திடீர்னு வந்திருக்கு உனக்கு? அதுவா, உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கிட்டு போகிறேன். வீட்டுக்கு வந்தேன்னா வாங்கிட்டு போகலாம், அதுதான் கேட்டேன். அடப்பாவி உடன்பிறப்பே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டியா? இப்போ தான் நான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறேன். நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன். அங்கன்னா எங்கம்மா போகிற? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது, அந்த முட்டைக்கண்ண வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். முட்டைக்கண்ணா வீடா? மாப்பிள்ளைய மரியாதையாக சொல்லுடா. சரி, மரியாதையான முட்டைக்கண்ண வீட்டுக்கு போகிறேன். நீ இருக்கிறியே சரியான வாள். சரி சரி, பிரியாணி வாங்கிட்டு போய் நீ சாப்பிடு. நாளைக்கு நான் வரேன். இல்லை, வீட்டுக்கு வர்ற வழி தானே, நான் உன் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டே போகிறேன். அப்படியா? நிஜமாலுமே வீட்டுக்கு வரியா? ஆமாடா, வந்து உன்னை பார்த்துட்டு பிரியாணி கொடுத்துட்டே போகிறேன். நீ வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. உனக்கு ஒன்றும் அலைச்சல் இல்லையே. நான் வேணா அப்படியே வண்டி அங்கே கடைக்கு விடட்டா? வந்து வாங்கிட்டு போகட்டா? இதில் என்ன அலைச்சல் இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், நீ போ. ஓகே. அப்புறம் அண்ணா, என்னடா சொல்லு. ஆனாலும் உன் பொண்டாட்டி ரொம்ப சுத்தவஸ்தி தான். சுத்தவஸ்தியா? ஆமாம், குடும்ப இஸ்திரி மாதிரி சுத்தவஸ்தி. நீ எங்கே தான் இது மாதிரி புது புது வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்கிறியே எனக்கு தெரியல. போ. அதெல்லாம் அப்படிதான், நீ புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் நாள் ஆகுங்கண்ணா. போ போ. வாயாடி. இருந்தாலும் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வை. உன் பொண்டாட்டியை காமிச்சே நம்ம தாய் கிழவியை நீ திட்டிக்கிட்டே இருக்குது. ரொம்ப சுத்தமாக இருக்க வேணாம்லாம் சொல்லு. சுத்தமாக இருக்கிறது ஒரு தப்பா? பாருடா, பொண்டாட்டிக்கு கொடி பிடிச்சிட்டு வர்றத. இல்லைடா, உண்மையே சொன்னேன். உன் உண்மையில் தீய வைக்க. சரி சரி, வீட்டுக்கு வா. நான் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். பாய். பாய். வந்தாச்சு. என்னங்களா வீடு இது? ஒருத்தருமே இல்லை. அது சரி, யார் இருக்க போகிறா அந்த வீட்டில்? அன்னி தான் முட்டைங்கண்ணா வர 10 மணி ஆகும்னு சொன்னாங்களே. தாத்தாவும் கோயிலுக்கு போயிருப்பாரு. எப்படி தான் அண்ணி இந்த வீட்டில் தனியாக இருந்திருப்பாங்க? சப்பா, நமக்கு இப்பயே கண்ணை கட்டுது. உள்ளே வரும்போதே ஆத்தான்னு அலட்டிக்கிட்டு வந்தால் தான் அந்த நாள் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. இங்கே யாருமே இல்லாமல் யார்கிட்ட பேசுறது? செவத்துக்கிட்டேயா பேச முடியும்? சே, நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சே. சரி, கொஞ்ச நேரம் அப்படி உட்காருவோம். ரொம்ப போர் அடிக்கிறே. பேசாமல் ஃபோன் எடுத்து. வேணாம், கண்ணு வலி வருது, தலைவலி வருது. டிவியை போடுவோம். என்னடா இது, இதுவும் போர் அடிக்குது. கசகசன்னு இருக்காப்புல ஒரு ஃபீல் ஆகுதே. பேசாமல் போய் குளிச்சுட்டு வந்துடுவோமோ? ஓ மை காட், நான் என்ன இந்நேரத்துக்கு குளிக்கிறத பற்றியெல்லாம் யோசிக்கிறேன். ஒருவேளை தனியாக இப்படி இருக்கிறது மொக்க போடுதுன்னு தான் அண்ணி ஏதாவது ஒன்று செய்வோம்னு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாங்களோ? அதுவே பழக்கமாக இருக்குமோ? நமக்கே
குளிக்கணும்னு தோணுதே, அப்போ அவங்களுக்கு தோணாமையா இருந்திருக்கும்? இருக்கும் இருக்கும். ஆனாலும் போய் தண்ணியை எடுத்து மேலே ஊற்றி குளித்து மறுபடியும் சோப்பு போட்டு டவலை எடுத்து தொடச்சி நேரம் ஆகுமோ? மணி என்ன ஆகுது? 7 தான் ஆகுது. வேணாம் வேணாம், இப்போல்லாம் நம்ம போய் குளிக்க வேணாம், குளிரும், ஜலுப்பு பிடிச்சிக்கும். வேணாம் வேணாம், நம்மலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறதே பெருசு, இதில் இன்னொரு வாட்டி குளிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு பார்த்தியா? எல்லாம் இந்த அண்ணியோட காற்றுப்பட்ட நேரம் தான். இனிமேல் அண்ணிக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளியே நிற்கணும். சப்பா முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன் வேற வந்துடுவானே. அதாவது குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டெல்லாம் நீ குளிக்க போகாமல் இருக்கலடி மலரு. அண்ணா வந்துடும், நீ குளிக்க போயிட்டேன்னா அப்புறம் அண்ணா வந்துருச்சுன்னா உனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அதனால் நீ குளிக்க போகாமல் அண்ணனுக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு நினச்சிக்கோ. ஆமாம் ஆமாம், அப்படி தான் நினச்சிக்கணும். நான் இல்லைன்னா குளிக்க போயிடுவேன்ப்பா. பின்ன நான் என்ன குளிருது ஜல்பு பிடிச்சிக்கும் அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். ஆனால் உண்மையான காரணம் அண்ணா வர்றது தான். ஹே, யாருடி நீ என்ன மாதிரி இருக்கிற? நான் தாண்டி உன் மனசாட்சி. உன் அலப்பறை தாங்காமல் வெளியே வந்து குதிச்சிட்டேன். நான் என்னடி பண்ணேன்? நீ தாங்க முடியாமல் வந்து குதிக்கிற அளவுக்கு? எப்படி உங்கள் அண்ணன் வர்றதுனால தான் நீ குளிக்காமல் இருக்கிற, இல்லைன்னா குளிச்சிருவ. யா யா, அப்கோர்ஸ். ஆஹா, இல்லைன்னா நீ குளிச்சிருவ. ஆமாம், இல்லையா பின்ன? ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என்கிட்டயே இந்த டக்கால்ட்டி வேலை காட்டுற பார்த்தியா? என்ன டக்கால்ட்டி வேலை? ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கே உங்கள் அம்மா வந்து ஓயாமல் கத்திக்கிட்டு இருக்கணும். நீ இப்போ குளிக்க போகிற. ஆமாம், என்ன அதிசயமாக உனக்கு இன்னொரு வாட்டி குளிக்கணுங்கிற எண்ணம் வந்துருக்குது? அது வேற ஒன்றும் இல்லை, அங்கே அண்ணி கூட பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேட் வைப்பு எனக்குள்ளேயும் பூந்துருச்சு. அதனால தான் குளிக்கணுங்கிற ஒரு கெட்ட பழக்கம்லாம் எனக்கு செய்ய தோணுது. இது ஒரு பெரிய வியாதியாக வந்துருமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ என் மனசாட்சி தானே, எங்கே இது ஒரு வியாதி ஆகாதுன்னு சொல்லு பார்க்கலாம். எது குளிக்கிறது பேட் வைப்பா? இல்லையா பின்ன? ரைட்டு, குளிக்கிறதெல்லாம் பேட் வைப்பு தான். உன்ன மாதிரி பல்லு விளக்காமல் குளிக்காமல் அப்படியே பட்டை தலையை வச்சுக்கிட்டு படுத்திருந்தா அதெல்லாம் குட் வைப்பு, அப்படி தானே? யா ஷோர். வாயை உடச்சிருவேன். என்னால் உள்ளே இருக்க முடியல. உன் கப்பு என் கழுத்தை நெரிக்குது. ஒழுங்கு மரியாதையாக போய் குளிச்சுட்டு வா. என்ன வார்த்தை சொல்லிட்ட மனசாட்சி? உண்மையை தான் சொல்கிறேன். உண்மையை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். போ, குளிரும். நான் காலையில் தானே குளித்தேன். போ இடத்த காலி பண்ணு, எங்கள் அண்ணன் வரப்போகுது. உன்னையெல்லாம் திருத்த முடியாதுடி. என் தலையெழுத்து உன் கூடயே இருந்து குப்பை கொட்டணும்னு. இந்த மனசாட்சிக்கு வந்த கொழுப்பை பாரு. அரியே, இப்போ நீ போறியா இல்லை உன்னை? ஹஹஹா, நான் இங்கே இருக்கேன். உனக்கு வந்துட்டியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட போகிறது இல்லடி உன்னை. ஹே, நிறுத்து. உன்னைய குளிக்க சொன்னதுக்காக என்கிட்ட இப்போ சண்டைக்கு வர நீ? ஆமாம், என்னை கெட்ட பழக்கம்லாம் பதில் சொல்கிறல, அதுக்கு தான். திருத்த முடியாது. உன்னையெல்லாம் கண்டிப்பாக திருத்த முடியாது, தெரியுதுல்ல? கிளம்பு. இரு, நான் முழுசாக பேசி முடிச்சிட்றேன், அப்புறம் போகிறேன். சொல்லி தொலையும். என்னடி என்னமோ சொல்கிறேன்னா அழுவுறேண்ணா? மோப்பம் முடிக்கிறியா? ஆமாம், பிரியாணி வாசம் வருது. உங்கள் நொண்ணே வந்துட்டாரு, போய் வாங்கி நல்லா கொட்டிக்கோ. சரி, கிளம்பு. கிளம்பிட்டேன். ஐயா, பிரியாணி வந்துருச்சு. கொடுமை. அண்ணா வந்துருச்சுன்னு சந்தோஷப்படல, பிரியாணி வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுற. நீ இன்னும் கிளம்பலையாடி? கிளம்பிட்டேன். அப்பாடா, போயிட்டான். மனசாட்சியாக இருந்தாலும் ஓவராக பேசுகிறா. ஆனாலும் உண்மையை தான் சொல்கிறா. ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியலையே. இப்போவாது புரியுதா நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு? இந்த கொசுத்தொலை தாங்க முடியல, மண்டையில் தட்டி அடக்கிடுவேன். உட்கார பேசாமல் உள்ளேயே. மறுபடியும் குதிச்சு வெளியில் வந்த அவ்வளோதான், சொல்லிட்டேன். சரி, அப்புறம் வாயிஷ்டம். அப்படி சொல்லிட்டு கிளம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெய் கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.